இந்த புக்கை படிக்கிறப்ப உங்களுக்கு வேற எந்த ஆத்தருடைய நினைவுகள் வந்துச்சு? குறிப்பா ஒரு கவிதை இருந்தது, நான் பார்த்தேன். மகள்களை கொஞ்சுவதில் அப்பாக்களை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை அப்படின்னு. ரொம்ப எளிமை. அது அண்ணாக்கு கூட புரிஞ்சிருக்கு பாத்துக்கோங்களேன். அவர் கூட ஸ்டார்ட் பண்றாரு, ஓ இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. யோகம் vlogs பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். போன ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அது என்னன்னு தெரியும், போராடுகிறது புத்தகம் அப்படின்ற இந்த புத்தகத்தோடைய எழுத்தாளர், இந்த புத்தகத்தோட ஆசிரியர் விஜயலட்சுமி தங்கமுத்து. அவங்கள நம்ம வீடியோ எடுத்திருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இவங்க வந்தாங்க, அந்த புக்கை யார் எழுதுனா, நான் படித்தா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படித்ததெல்லாம் ஒவ்வொன்றா நம்மள்ட்ட சொல்ல, இதே என் வீடியோவை பண்ணால் நல்லா இருக்குமேன்னு நாங்கள் ஒன்று சொல்ல. ஆமாம், டக்குன்னு இவங்களை கூட்டின்னு இங்கே உட்கார வச்சிட்டோம். ஸோ இந்த புக்கு அவங்க எழுதிட்டாங்கன்னா, ஸோ வாசகியா வாசகி தான். இவங்க பேர் வாசகி இல்ல, இவங்க பேர் வாசகி இல்ல, இவங்க பேரு ஸ்வேதா. ஆனா வாசகியா இங்க வந்திருக்காங்க, வாசிப்பாளரா. வாசிப்பாளரா தம்பி, வாசுகி வேற வாசகி வேற. இவங்க இந்த புத்தகத்தோட வாசகி. ஏங்க இவங்க புக்கு கொண்டு வந்தாங்க, படிச்சுட்டாங்களாம். இந்த புக்ல என்னென்ன இருக்குன்னு உங்களை சொல்றாங்க. மேம் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களை பத்தி ஒரு அறிமுகம். சரி, என் பேரு ஸ்வேதா. நான் இங்க நாமக்கல்ல இருந்து தான் வரேன். எனக்கு நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட வீடியோக்கு கீழே தான் இந்த புத்தகத்தை பத்தி நான் பார்த்தேன். சரி, தலைப்பெல்லாம் நல்லா இருக்கே, தலைப்பெல்லாம் கோர்வையா இருக்கே, சரி வாங்கலாமே அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். வாசிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப யதார்த்தமா எழுதியிருந்தாங்க எழுத்தாளர். ரொம்ப அதிகமான கிராமர், அப்படியே தூய தமிழ் இல்லாம பேசும்போது கலோக்கியெல்லாம் பேசும்போது நம்ம பார்த்த சில விஷயங்கள், பேசின சில விஷயங்கள் எப்படியெல்லாம் இருக்கும், அந்த கான்டெக்ஸ்ட் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. சரி வாங்கிடலாம், ஃபர்ஸ்ட் வாசிக்கிறோங்கிறத தாண்டி வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த இம்ப்ரெஷன்ல தான் வாங்கினேன். நிஜமா நம்ம பார்க்கக்கூடிய நிறைய கதாபாத்திரங்களோட பேசுறதுக்கு மாதிரியான ஒரு வாய்ப்பு இருந்தது இந்த புத்தகத்தை படிக்கும்போது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி அதை பத்தி பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். கண்டிப்பா. உங்களை யார் மேம் இம்ப்ரெஸ் பண்ணா ரைட்டர்ஸ்ல? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் முத்துக்குமாரோடைய கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். நான் இசை ஒரு கனெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு பாட்டு நான் நிறைய கேட்பேன். நான் முத்துக்குமார் சாரோட வரிகள்னா அவ்வளோ அலாதி பிரியும். ஸோ கண்டிப்பா அவரை ஃபாலோ பண்றாங்க, அவர் மேல ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னா கண்டிப்பா நமக்கு ஓரளவுக்கு அலைனாகிற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால சரி வாங்கிடலாம், படிச்சு பாத்துடலாம் அப்படின்னு வந்தாச்சு. சோ இப்ப இந்த நேரத்துல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அது இல்ல தம்பி, அவரு பக்கம் தான் இல்ல, நம்ம சேனல்ல பார்த்து அதை நம்ம கமெண்டே பண்ண மாட்டாங்க. நம்ம சேனல்ல பார்த்து ஒருத்தங்க புக்கை வாங்கி படிச்சு நானும் இதை பத்தி பேசுறேன்னு சொல்லியிருக்கேன். பாத்தியா, ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப். நான் வீடியோ எடுக்கணும்னு நம்ம யோசிச்சோம் பாத்தியானா. சூப்பர் மேம். சொல்லுங்க மேம், இந்த புத்தகம் எப்படி உங்களை மாத்துச்சுன்றத விட இந்த புத்தகம் எப்படி உங்களை தொட்டுச்சு? யோசிக்க வச்சுச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. குறிப்பா ஒரு கவிதை இருந்தது, நான் பார்த்தேன். மகள்களை கொஞ்சுவதில் அப்பாக்களை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை அப்படின்னு. சூப்பர். நாள்பட டெய்லியும் அப்பாக்களை பாக்குறோம், அப்படியே வாழ்க்கை கடந்து போகுது. ஆனா அப்பா அம்மா, குறிப்பா அப்பா நம்மள எப்படி கொஞ்சிருப்பாரோ ஒருவேளை மகள்களை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த கவிதை ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு கவிதை, பள்ளி என்னமோ பசிக்குதான் கத்துச்சு, மனிதன் பஞ்சாங்கம் பார்த்தான். சோ அப்படியே நெத்தி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்லையே அப்படின்ட்டு. நிறைய பக்தர்களுக்கு ஒரு பெரிய சர்ச்சையா கூட இருக்கலாம், ஆனா ரொம்ப அழகா இருந்தது அந்த கவிதை படிக்கும்போது. இந்த மாதிரி ரொம்ப சில முக்கியமான நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாத்தையுமே வடிவமைக்கிறதுக்கு இது உதவுச்சுன்னு சொல்லலாம். சிலுவையில் அறைந்த இயேசுவின் ரத்தத்தை சுவைத்தது மனிதர்களின் பாவம். கிட்டத்தட்ட பைபிளோட மொத்த கான்டாக்ஸ்ட இவங்க ஒரு 3 வரியில சுருக்கியிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துல இருக்கும்போது சில விஷயங்கள் பாக்குறோம். இந்த பஞ்சாங்கம், அப்புறம் பைபிள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சில கருத்துக்களை சமுதாயத்துல பார்க்கப்படுது. அதெல்லாம் ரொம்ப எளிமை. அது அண்ணாக்கு கூட புரிஞ்சிருக்கு பாத்துக்கோங்களேன். அவர் கூட ஸ்டார்ட் பண்றாரு, ஓ இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. இல்ல சொல்றேன், நீங்க அவ்வளவு புத்தகம் வாசிக்கிறது கொஞ்சம் குறைவுன்னு சொன்னீங்கல்ல, பாத்துக்கோங்க. அப்போ என்ன சொல்ற, தூய தமிழ்ல யார் படிச்சாலும் புரியுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் அண்ணா சொன்னது. அப்படி வரேன்னா அது ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. இப்ப நான் சொன்னது 3மே மனசை ரொம்ப நெருக்கமா வச்சிருந்தது, மனசுக்கு ரொம்ப தொட்ட சில கவிதைகள்னு சொல்லலாம். 83 பக்கங்களையுமே இருக்கிற எல்லா கவிதையுமே பாத்தீங்கன்னா யார் படித்தாலும் ரொம்ப சுலபமா புரியும், எல்லாருக்கும் அப்பீல் ஆகும். படிச்ச உடனே நல்லா புரியக்கூடிய சில வார்த்தை, ரொம்ப நெத்தி பொட்டுல அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி ரொம்ப தெளிவான வார்த்தையில எழுதியிருக்காங்க. புத்தக கண்காட்சி போராடுகிறது,
புத்தகங்களை விற்க அல்ல, வாசகர்களை உருவாக்க. சூப்பர். புத்தக கண்காட்சினா குடும்பமா கூட்டம் கூட்டமா கிளம்பி போவோம், பாப்போம், வாங்குறது சந்தேகம், அதை வாங்கி படிக்கிறது இன்னும் சந்தேகம், சிரமம். அப்ப புத்தக கண்காட்சியே போராடுது, புத்தகத்தை விற்கிறதுக்காக நான் வரலப்பா, வாசகர்களை உருவாக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப மனதை தொட்ட ஒரு கவிதை. இனிமே வந்து ஒரு புத்தகத்தை அணுகும் போதோ ஒரு புத்தக கடைக்குள்ள போகும்போது கண்டிப்பா புத்தகத்தை வாங்கணுங்கிற சிந்தனையோட போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இன்னொரு முக்கியமான கவிதை சொல்லணும்னு நினைச்சேன். ஒன்று கூடி திரண்டோம் போர் செய்ய திருமணத்தில். போர் செய்ய திருமணம். ஆமா, ஏன்னா திருமணத்தை நடத்தி முடிக்குங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. குறிப்பா வந்து அங்க இன்னொரு கவிதையும் போட்டிருந்தாங்க, களை எடுக்க வேண்டும் விவாதங்களை திருமணத்தில். அதிகமான பேச்சு அதிகமான சர்ச்சையா மாறிடுது இல்லைங்களா, அது ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. இப்ப நான் பார்த்த வரைக்குமே ஒவ்வொரு சோசியல் செட்டிங்க்கு ஏத்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஓகே, எல்லாமே அதுல இருக்கு, எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஒரு சார்பா மட்டும் எழுதியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. காதலை மட்டும் எழுதியிருக்காங்க, இயற்கையை பத்தி மட்டும் எழுதியிருக்காங்க, பெண்ணியம் எழுதியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே கலந்து கொடுத்திருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் பேக் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. நம்மளோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி, நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியான சில கவிதைகளும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. குழி தோண்டி புதைத்தாலும் முளைக்காமல் இருக்காது விதைகளும் முயற்சிகளும் அப்படின்னு. அப்போ ஆமா, திருமணத்தை பத்தி எழுதியிருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு ஒரு கவிதை வச்சிருக்காங்க, ஒரு பெரிய அத்தியாயத்தோடைய ஆரம்பமே சிறு தொடக்கம் அப்படின்ட்டு. 2-3 வார்த்தை தான், ஓரிரு வரிகள் தான். அது ரொம்ப அழகா கோர்த்து இருக்கிறாங்க. ரொம்ப அழகான வார்த்தைகளை எடுத்து ஒரு மாலை மாதிரி கோர்த்து கையில கொடுத்திருக்காங்க. சூப்பர் சூப்பர். அது ரொம்ப நல்லா இருந்தது. பரவாயில்லையே, ஏன்னா எவ்வளவு பெரிய புத்தகங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம், ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஆனா இதுல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமான பதிவு. நான் ஆசிரியரை பத்தி படிக்கும் போதும் சரி, கவிதையை பத்தி வாசிக்கும் போதும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், இவங்களுக்கு பிரபஞ்சத்தின் மீது இருக்கிறது அலாதி பிரியம், தமிழ் மொழி மேல இருக்கிறது தீராத காதல். அது ரெண்டத்தையுமே சேர்த்து கொடுத்திருக்காங்க இந்த கவிதை தொகுப்புல. சரி மேம், இப்ப இந்த புக்கை படிச்சிருக்கீங்க நீங்க, இந்த புக்கை இவ்வளோ டீடைலா வீடியோ பார்த்தனால படிச்சீங்களா? ஆமா, நீங்க போட்டிருந்த வீடியோக்கு கீழே சொல்லியிருந்தீங்க இல்லையா, அவங்களோட புக்கை பத்தி சொல்லியிருந்தீங்க, அதுக்கு கீழே நம்பரும் இருந்துச்சு. அப்படி தொடர்பு கொண்டுதான் புத்தகத்தை வாங்கி படிச்சேன். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அவங்க பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிதான்? கண்டிப்பா. இன்னொன்னு அவங்களோட சிந்தனை, நான் முத்துக்குமாரோட எனக்கும் அந்த சிந்தனை ஒத்து போனதுனால சரி கண்டிப்பா நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில தான் பிடிச்சேன். நான் என்னோட நம்பிக்கையுமே கிராஸ் பண்ணிருச்சு. ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த புத்தகம். பேசுறது பிடிச்சனால புக் வாங்கிட்டாங்க. நம்ம பேசுறது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க, நம்ம போகும்போது போனை செக் பண்ணிடலாம். கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா, இப்ப இந்த புத்தகம் வந்து நீங்க படிச்சு இவ்வளோ டீட்டெயிலா சொல்றப்ப கண்டிப்பா நீங்க நிறைய புக்ஸ் படிச்சிருப்பீங்க அப்படின்னு தெரியுது. அப்படி இந்த புக்கை படிக்கிறப்ப உங்களுக்கு வேற எந்த ஆத்தருடைய நினைவுகள் வந்துச்சு? தமிழ்ல குறிப்பா சொல்லணும்னா ஜெயகாந்தன் சார். ரொம்ப மனிதனுடைய சிந்தைகளை ரொம்ப நுணுக்கமா கையாளக்கூடிய ஒரு மனிதர் அவர். ஜெயகாந்தன் சார் அவருடைய கவிதை எல்லாமே படிச்சீங்கன்னா மனிதனுடைய உணர்வை ரொம்ப ஆழமாவும் அடர்த்தியாவும் எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். அவரோடது கொஞ்சம் சிமிலரா இருந்துச்சு. அவர் கொஞ்சம் விரிவா எழுதுவாரு. இந்த குறிப்பா விஜயலட்சுமி தங்கமுத்து அப்படிங்கிற ஆசிரியர் ஹைக்குங்கிறதுனால அதை ஒரு 2-3 வார்த்தைகளையும் முடிச்சிடுறாங்க. பட் ஆனா உணர்வுகளுடைய அடர்த்தியும் ஆழமும் ஒண்ணுதான். ஓகே, சூப்பர் சூப்பர். சரி மேம், புத்தகம் வாசிக்கிறீங்க, ஏதாவது புக் எழுதிருக்கீங்களா? நான் ஒரு புத்தகம் எழுதினேன் 2022 February 2 2/22. ஓகே, சூப்பர். இந்த அடர்த்தி இந்த வார்த்தைகள் எல்லாம் இவங்க தான் சொல்லுவாங்க. நான் வந்து இங்கிலீஷ்ல ஒரு புக் எழுதினேன், லெட்ஸ் ட்வீட் அப்படின்ட்டு ஒரு போயட்ரி கலெக்ஷன். அதுல ஒரு 50 கவிதைகள் இருக்கும். அது ரொம்ப ஷார்ட்டா கொஞ்சம் ரைமிங்கா இருக்கும். அதோட முதல் லைன் எடுத்து பார்த்தாலும் கடைசி லைன் எடுத்து பார்த்தாலும் எல்லாமே ஒரு கோர்வையா இருக்கும். இல்ல அப்படி சொல்ல முடியாது. சரி, கொஞ்சம் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்கட்டுமேங்கிறதுக்காக கொஞ்சம் ரைமிங்கா எழுதுனதுதான். சோ அது வந்து 22ல எழுதி பப்ளிஷ் பண்ணிருக்கேன். இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்துல இருக்கு. அதோட காப்பீஸ் Amazonல இருக்கு. இப்போ அதை தொடர்ந்து ஒரு புதினம் ஒண்ணு எழுதிட்டு இருக்கேன். அது ப்ராசஸ்ல இருக்கு. புதினம்னா நாவல். புதினா இல்ல, புதினம். நாவலோட பேர் வந்து புதினம். அந்த பேர் வந்து தமிழ்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிறுகதை. இல்ல தம்பி, புதினம்ன்ற வார்த்தை எனக்கு புதுசா இருக்கு. இல்ல, ஷார்ட் ஸ்டோரிய சிறுகதைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நாவல புதினம்னு சொல்லுவோம் தமிழ்ல. இப்ப நாவல் தமிழ்ல இல்ல, நாவல் வந்து ஒரு ஸ்பானிஷ் வார்த்தை. அதுல இருந்து தான் டிரைவ் ஆகி இங்கிலீஷ்க்கு வந்துச்சு. புதினம் அப்படிங்கறது தான் தமிழ் வார்த்தை. பதிப்பகங்கறாங்க. அதுவும் நீங்க படிச்சது என்னதுமா? நான் வந்து BA இங்கிலீஷ் அண்ட் MA இங்கிலீஷ் வந்து செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சிராப்பள்ளியில தான் முடிச்சேன். அதான் இங்கிலீஷ் படிச்சுட்டு தமிழ்ல கரெக்டா சொல்றாங்க, நம்மளால சொல்ல முடியல தம்பி. நான் படிக்கவே இல்லையா. ஓகே.
அது அப்படியே தமிழ்ல கொண்டு வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா மேம் ரைமிங்ல? அத டிரான்ஸ்லேட் பண்ணணும், ஆனா பண்ணினா அதோட மாதிரி ஆமா டப்பிங் போட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பா அதுக்காக தான் சரின்ட்டு யோசிச்சு வார்த்தைகளை மாத்தினோம்னா அதோட அர்த்தமே மாறி போயிரும். ஒரு சில தமிழ் எழுதும் போது அதுக்கான ஒரே மாதிரியான ரைமிங் ஸ்கீம் கரெக்டா ஃபிட் ஆகும். இங்கிலீஷ்ல அது எழுதுன மாதிரி நல்லா இருக்கும். டிரான்ஸ்லேட் பண்ணா அதோட எசன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்காக டிரான்ஸ்லேட் பண்ணாம இருக்கும். பட் கண்டிப்பா தமிழ்ல எழுதணும். ஓகே மேம். என்ன பேரு மேம்? லெட்ஸ் ட்வீட் அப்படின்ட்டு நம்ம ட்விட்டர் இருக்குல்ல, ட்வீட் போடுவோம், அதுதான் லெட்ஸ் ட்வீட். அப்போ நம்ம ட்விட்டர்ல நமக்கு படிச்ச நம்ம பார்த்த கேட்ட நிறைய விஷயங்கள் அங்க போடுவோம். சோ இங்க லெட்ஸ் ட்வீட் அப்படிங்கிறது நான் வந்து என்னோட லைஃப்ல பார்த்த சந்திச்ச மனுஷங்க, அதுக்கப்புறம் நடந்த நிறைய சம்பவங்கள் அதெல்லாத்தையுமே ஒரு தொகுப்பு மாதிரி போட்டிருக்கேன். அங்க மட்டும் தான் ட்வீட் போடணும்ன்றது இல்ல, எழுத்துக்கள் மூலமா ரைட்டிங்ஸ் மூலமாவும் சேர்க்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் லெட்ஸ் ட்வீட் அப்படின்னு போட்டேன். மேம் இப்ப இந்த புத்தகத்தை படிச்சிட்டீங்க, கண்டிப்பா நீங்க அவங்களுடைய முன்னாடி வெளியிட்ட அந்த 3 புத்தகங்களை படிக்கணும்னு உங்களுக்கு தோணி இருக்கும். கண்டிப்பா தோணுனதுனாலதான் ஒரு புக் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அவங்களோட டெபியூ புக் அலட்சிய விழிகள். அலட்சிய விழிகள். ஆமா, பேரே நல்லா நீட்டா வச்சிருந்தாங்க. ஓகே, அப்ப ஏதோ ஒரு விஷயம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கும் போல, அதை இவங்க கோர்வே எழுதிருப்பாங்கன்ட்டு ஒரு சிந்தனையில ஆர்டர் போட்டிருக்கேன். அதுக்காக வெயிட்டிங். சூப்பர் மேம். இவ்வளோ டீடைல்டா வந்து அவங்களே அதை உணர்ந்திருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்க சூப்பரா சொல்லியிருக்கீங்க. ஓகே மேம், ரொம்ப சந்தோஷம் உங்களை கண்டிப்பா பார்த்தது. எனக்கும் பாரதியின் கவிதைக்கு அடிமையாகி விட்டால் செல்லம்மாள், செல்லம்மாள் மட்டுமல்ல நானும். அதனால இந்த புத்தகத்தை நீங்களும் வாசித்து பாருங்க. எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த தாக்கம் இனிமையா இருந்தது. அது உங்களுக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை இந்த புக்கை வாங்கணும்னா, ஆனா புக்கை வாங்குறதுக்கு ஆத்தரோட நம்பர் எது போடுவீங்களா? கண்டிப்பா போடுவீங்க. ஓகே, சோ அப்ப கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி இந்த புக்கை நீங்க வாங்கி படிங்க. வாசிப்பை எப்பொழுதுமோ நேசிப்போம். புத்தகங்கள் எப்பொழுதுமே சாகாத வரம் பெற்றவைதான். நன்றி தம்பி. சமயம் பேசி முடிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. அறிவுபூர்வமால யோசிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா நாங்க vlog ஸ்டார்ட் பண்ணது எல்லாத்தையும் ஜாலியா கலாய்க்கலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்ட்டு தான். ஆனா பாருங்க விதி அப்படின்னு கொண்டு போகுது அப்படின்னு சரியான பாதையில கொண்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன் தம்பி. எனக்கு ஆரம்பம் எங்க ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது நம்ம எப்படி இருந்தோம்டா. சரி ஓகேண்ணா, வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேலேயே நம்பர் இருக்கு, விஜயலட்சுமி தங்கமுத்து, அவங்கள வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம யோகம் விளாக்ஸ் யூடியூப் சேனல் மாதிரியே ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யோகம் விளாக்ஸ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா தான் நான் போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நன்றி யோகம் விளாக்ஸ்.